ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா, பருப்பு பாயாசம், ரைத்தா. ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம். அதுக்கு 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, நம்ம வீட்டு மிளகாத்தூள். ஸோ அது எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அந்த க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ண காலிஃப்ளவரில் இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பருப்பு பாயாசம். இதுக்கு பருப்பும் பைத்தம்பருப்பு, ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு நான் வேக வச்சுருக்கேன். ஸோ நல்லா அது வெந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கிறதால நம்ம அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த வெல்லத்தை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சரே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது நல்லா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு சைடில் வந்து தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய், அது கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திக்கான பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கலாம். ஸோ திக்காக நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக பால் எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதித்து அந்த வெல்லம், அதுக்கப்புறம் அந்த பருப்பு, ஜவ்வரிசி எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை அதில் ஊற்றணும். ஏன்னா நம்ம கொதிக்கும் போதே நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டா அது திரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் நெய், கேஷ்யூஸு, அந்த முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ண தேங்காய் போட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்லோவில் வச்சு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அந்த பாயசத்தில் ஊற்றிடலாம். பருப்பு பாயசத்தில் ஊற்றிட்டு நம்ம உடனே அதை மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அதை இந்த க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வந்து அது உள்ளுக்குள்ளவே இருக்கும், நம்மளுக்கு வெளியில் போகாமல். நம்ம உடனே மிக்ஸ் பண்ணுறத விட நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு உள்ளுக்குள்ளவே இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கு என்ன தேவை அப்படின்னா ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலில் போடுறதுக்கு நான் அந்த ஸ்பைசஸ் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அதுக்கப்புறம் அந்த அன்னாச்சி பூ இதையெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு குக்கரில், நான் குக்கரில் தான் இன்றைக்கி செஞ்சேன். குக்கரில் மீன்ஸ் வடி பிரியாணி தான் இது, வடித்து தான் நான் இதில் போட போகிறேன். ஸோ இப்போ காட்டினது வந்து அந்த சுடு தண்ணி எதுக்காக கொதிச்சிட்ருக்குன்னா, நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த அரிசியை போட்டு ஒரே கொதி வந்ததும் அதை வடித்து விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த குக்கரில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த எடுத்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே ஆனியன் போட்டு, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், நம்ம தனி மிளகாத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாததால் நான் வீட்டு மிளகாத்தூளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு 2 to 3 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தேவைக்கு மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் ஒரு பவுலில் ஒரு 200 ml, ஒரு 150 to 200 ml தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து நான் ஒரு 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ரைஸ் ஊற வச்ச ரைஸை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து அந்த தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கழுவுன அரிசியை வந்து அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா உப்பு வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் நம்ம சாதம் அதில் அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அரிசி வாஷ் பண்ணி அந்த ஹாட் வாட்டரில் போட்டு அது பாயில் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணி மசாலாவில் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மஷ்ரூமை இதில் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes இது நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். ஸோ இது அந்த மசாலாலேயே கொஞ்சம் இதுவானதும் கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 tumbler to 1 tumbler தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த அரிசி வந்து வேகக்கூடாது, ஜஸ்ட்டு அந்த அரிசி வந்து கொஞ்சம் பெருசாகணும், அவ்வளோதான். ஒரு கொதி வந்த உடனேவே அது பெருசாகிடும். ஸோ அதை எடுத்து நான் வடித்து வச்சுட்டேன். ஸோ வடித்து வச்சது இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரிசி பெருசானால் போதும். அதை வந்து இந்த மசாலாவில் கொட்டி அந்த வடித்த தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து நம்ம அந்த அரிசி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை தம் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு நம்ம தம் போட்டு வச்சுட்டோம். ஸோ தம் போட்டு வச்ச உடனே நல்லா உதிரியான நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா, பாயாசம், ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.